ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பொரி உருண்டையவே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான ஸ்வீட்டை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம 2 கப் பொரி ஃபுல்லாக எடுத்திருக்கோம். இதை ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட பொரி உருண்டை ஃபைனலாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலை, எள்ளு, கடலை இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் சேர்த்துறதுனால இந்த பொரி உருண்டை பார்த்திங்கன்னா ஃபைனலாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு எவ்வளோ வேணாலும். எல்லாத்துக்கும் பின்னாடியுமே ஒரு கதை இருக்குங்க. அந்த மாதிரி இந்த பொரி உருண்டைனாலே சின்ன வயசில் பெட்டி கடையில் ₹1க்கு 2 பொரி உருண்டை வாங்கி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம்ல, அந்த மாதிரி ஞாபகங்கள் தான் நிறையா இருக்குது. இது இவ்வளோ ஈஸியாக வீட்லேயே செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. நான் எப்போவுமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு தரும்போது தான் நம்ம இந்த வீட்டிலையே செஞ்சு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். நம்மளோட 2 கப் பொரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்டி வெல்லமே போதும் தான். நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு நல்லா திகட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கட்டி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாகு பதம் தான். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்க்கும்போது அந்த பாகு கொஞ்சம் கெட்டியாக வரணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். அது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் அப்புறம் சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சமாக சுக்கு பொடியும் உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கும் போது கையில் ஓட்டும். அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சமாக அரிசி மாவை கையில் தடவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்மளோட பொரி உருண்டை ரெடி ஆயிரும். இதை நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக கடையில் வாங்க மாட்டீங்க. செஞ்சு சாப்பிட்ணுன்னு தான் நினைப்பீங்க. இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட வெர்ஷன் மாதிரி தான். கூட வந்து நல்ல ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.